மெரினா வான் சாகச நிகழ்ச்சி நடந்தது. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி என்று சொல்லலாம். ஏன் லட்சக்கணக்கானவர்கள் சுமார் 15 லட்சம் பேர் வந்திருந்தார் என்று கூறுகிறார்கள். அத்தனை பேர் வந்ததற்கான காரணம் ஒரு 5 பேர் மரணம். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வயது பார்த்தீங்கன்னா பெரிய வயதுன்னு கிடையாது. அந்த அளவுக்கு 102 பேர்கிட்ட மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் பாதி மயக்கத்தில் வீட்டுக்கு போனாங்களோ, வீட்டுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு நீங்கள் தொப்பி போட்டுன்னு வரணும், உடை எடுத்துகிட்டு வரணும், தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரணும், கூலிங் கிளாஸ் போட்டு வரணும். இதைத்தான் ஏஆர் ரஹ்மான் கூட்டம் நடந்துச்சு இல்லை, அதுக்கு அந்த நம்ம எஸ்பியா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணல, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி 11லேருந்து 1 மணின்றது உச்சி வெயில். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பார்த்தாலே 34 டிகிரி. வேளச்சேரியிலேருந்து தொடங்கி பாருங்க, எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம். அந்த சிந்தாரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜனம் நிற்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. சிந்தாரிப்பேட்டில் கேட்டே மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் சுய கட்டுப்பாடு இருக்கிறாங்க. அவருக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தவறிவிட்டது அப்படின்றத உண்மை. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் ஏன் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள்? உயிரிழப்புகள் ஏன் நிகழ்ந்தன? ஏற்பாட்டில் குளறுபடிகள் இருந்தனவா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். வணக்கம். மெரினா வான் சாகச நிகழ்ச்சி நடந்தது. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி என்று சொல்லலாம். நம்முடைய விமானப்படை தன்னுடைய விமானங்களை கொண்டு அதிசயங்களை செய்து காட்டியது. ஏன் லட்சக்கணக்கானவர்கள் சுமார் 15 லட்சம் பேர் வந்திருந்தார் என்று கூறுகிறார்கள். அத்தனை பேர் வந்ததற்கான காரணம் இல்லை, இது 92 ஆண்டுகள் கடந்து 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது விமானப்படை அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்று 21 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் இந்த வான சாகசம் நடத்தப்படுகிறது. இது எதற்காக செய்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக. நம்முடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து, அது ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்ஃபென்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கப்பல் போக்குவரத்துறையில் இருந்தாலும் சரி, கப்பல் படையாக இருந்தாலும். ஆனால் என்ன அப்படின்னா, இது பப்ளிக் அவேர்னஸ்ஸு உண்டு பண்ணணும். பப்ளிக்கு நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கிறோம் நம்ம இந்திய இராணுவம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமு. அதுவும் அவங்க உயிரை கூட மதிக்காமல் இந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். நம்ம எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கிறோம் அப்படின்னு ரஃபேல்லேருந்து மீரஜ்லேருந்து அத்தனை விமான சாகசங்களும் நம்ம பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா, மத்திய அரசு, மத்திய இராணுவம் என்னென்னா இதை முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. நமக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடியே சொல்லியாச்சு இது விஷயத்தை என்னன்னு சொல்லி. அடுத்தது என்னென்னா, அவர்கள் சில நாம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இன்னொன்றுன்னா, மாநில அரசு இதில் ரொம்ப கவனமாக செய்திருக்கணும் அப்படின்றது. இப்போ நம்ம 12லேருந்து 15 லட்சம் பேர் மெரினா தொடங்கி அது மெரினா கடல் ஓரமாக மொத்தமே எல்லாமே கணக்கு போட்டால் 15 லட்சம் பேர். ஆனால் இங்கே ஒரு இடத்துல வராங்க அப்படின்போது அவர்களுக்குரிய அந்த கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை தேவைகள் நாம் பூர்த்தி செய்திருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேர் வந்தாங்க, 15 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. முக்கியமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே ஏராளமானவர்கள் கண்டுகளித்தார்கள். போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் மொத்தமாக கண்டுகளித்திருப்பார்கள். அந்த இடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்திருக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இதுதான் அனுபவம் அப்படின்றது, ஆட்சியாளர்களுக்கு அனுபவம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஆட்சியில் பலமுறை இருந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு போதிய அனுபவம் இருக்குது. இதற்கு மேலே சமீபத்திய அனுபவம் அதே மெரினா கடற்கரையில் நம்ம பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டுக்காக கூடிய கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் கூடியது. அது தினமும் கூடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அது நம்ம வாரக்கணக்கில் மாத கணக்கில் நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில். அப்போ அது எப்படி கலைந்து போகும்போது எப்படி கலைந்து போனாங்க, அதற்கு ஏற்பாடு பண்ண முடிஞ்சதா? அது போராட்டம் பண்ணுற கூட்டம், ஒரு எழுச்சி மிக்க கூட்டம். அது கலைந்து போகும்போதே, அமைதியாக போகும்போதே சில இடத்துல வன்முறை நடந்துருச்சு. கட்டுக்கடகம் போய் சில இடத்துல வன்முறை நடந்துருச்சு. அப்போது கூடுற கூட்டம் எப்படி கலையும், எந்தெந்த வேலை அவங்க வெளியே போவாங்க, எவ்வளவு நேரம் ஆகும், இது மொத்தமே நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. அதே இடத்துல நம்மளுக்கு அனுபவம் இருக்கிறது. அப்போ நம்ம அதற்குரிய ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தோமா? இது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு 5 பேர் மரணம்,
அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து வயது பார்த்திங்கன்னா பெரிய வயதுன்னு கிடையாது. அந்த அளவுக்கு 102 பேர்கிட்ட வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் பாதி மயக்கத்தில் வீட்டுக்கு போனாங்களோ, வீட்டுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு. இன்னொன்று போக்குவரத்து பஸ்ஸு, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. மத்திய அரசோட இணக்கமாக நம்ம அந்த நேரத்தில் பேசி சதர்ன் ரயில்வேஸு எங்கே ட்ரெயின் விட்டாங்க, அது 2 மணிக்கு மேலே தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போது அதை வந்து நீங்கள் முந்தின நாள்லேருந்தே அந்த ட்ரெயின் அதிகப்படியான போக்குவரத்தை கொடுத்துருக்கணுமா இல்லையா? மற்ற ரெகுலர் ட்ரெயினோட நேரங்கள்லாம் மாற்றி கூட அதை பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதை பண்ணல. அதே மாதிரி பஸ்ஸு போக்குவரத்து, ஃபஸ்ட் எய்டு கிட்ஸு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியும். போதிய அளவு இருந்துச்சு தான் சொல்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்குன்னு இதற்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி பத்திரிக்கையில் வந்ததெல்லாம் என்ன தெரியுமா? வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து தொப்பி போட்டுன்னு வரணும், குடை எடுத்துகிட்டு வரணும், ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரணும், கூலிங் கிளாஸ் போட்டு வரணும். இதைத்தான் சொன்னாங்க. இது 15 லட்சம் பேர் சேர்ற இடத்துல ஒரு பூர்த்தி பண்ணிவிடுமா இந்த தேவைகள்லாம்? அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து யார் எந்தெந்த வழியில் வரணும், எந்தெந்த வழியில் போகணும், இதெல்லாம் இப்போ திருவான்மியூர் தாண்டி வரவங்களாம் அந்த எல்லைக்கு வந்து எங்கே நிற்கணும், அதற்கு மேலே இது முடிஞ்சு போகிறவங்க எந்தெந்த திசையில் போகலாம், எங்கெல்லாம் தண்ணீர் பந்தங்கள் இருக்கும், எங்கெல்லாம் வந்து சிறு சிறு உணவுப் பொட்டலங்கள் எங்கெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பெண்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும், ஆண்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் துல்லியமாக வந்து விலாவரியாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது எதுவுமே கொடுக்கலையே. கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை. ஆமாம், கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தான் அரசாங்க வேலை. அதுதான் கட்டுக்குள்ளே இருக்கிற கூட்டம்னா அரசாங்கமே தேவையில்லை, அவங்களே கட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது தான் அரசாங்கத்தின் வேலை. நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. லட்சக்கணக்கான பேர் கூடுற இடத்துல 1 லட்சம் பேர். ஆமாம், நீங்கள் 6500 போலீஸோ 7500 போலீஸ் ப்ளஸ் ஊர்காவல் படை ஒரு 1500 அவ்வளோதான் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த காவல் படையால் ஒரு நெரிசல் ஏற்பட்டு இறந்தாங்கன்னா கிடையாது. நெரிசல் ஏற்பட்டு யாரும் இறக்கல. அந்த நெரிசலில் சிக்கி ஜனம் கீழே விழுந்து அந்த மாதிரி பெருசாக இல்லை. 1-2 விழுந்திருக்கலாம், எழுந்து போயிருக்கலாம். ஆனால் அதில் வந்து பெரிய ஆபத்து ஏற்படலை. அப்படின்னா அது சரியாக நிர்வகிக்கப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மக்கள் பொறுமையாக கலைஞ்சு போனாங்க. நம்ம தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் பார்த்தோம்ல எந்த அளவுக்கு மக்கள் பொறுமை. ஆனால் அவங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வெயிலின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, டீஹைட்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது, பசியின் கொடுமையில மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை வாய்ப்பு இருக்குதுல்ல. இந்த தேவைகள்ல அதே மாதிரி அவசர தேவை, மலைஜலம் கழிக்கிறதுக்கு, அதற்கு வந்து அவசர தேவைக்கு இடம் இல்லைன்னா அதுவே ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி அது ஆபத்தை விளைவிக்கலாம். இதெல்லாம் இருக்குதுல்ல அடிப்படை தேவைகள். இப்போ இதெல்லாம் யார் பூர்த்தி பண்ணுது? அப்போ அத்தனை பேர் கூடுற இடத்துல அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்னது என்ன அப்படின்னா, அரசாங்கம் சரியாக நிர்வகிக்கவில்லை. முக்கியமாக ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது 15 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறீங்க, அரசாங்கத்திற்கும் முக்கியமாக ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், அதான் நீங்கள் சொல்ல வரீங்க, நிர்வாகத்திற்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, அதுதான் வந்து கம்யூனிகேஷன் சரியாக வரல. இப்போது ஒன்று நிர்வாக ரீதியாவது பத்திரிகையில் எல்லா ஊடகத்துலேயும் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் எந்தெந்த வழியில் நீங்கள் வருவீங்கன்றது சொல்லணும். பார்க்கிங்கை கூட எந்தெந்த இடத்துல யார் யாருக்குரிய பார்க்கிங்கிறது பெரிய அளவில் சொல்லலை. அதற்கு பிறகு ஆமாம், அதற்கு பிறகு என்ன, காமராஜர் சாலையில் நிறுத்துறது, ஒரு இப்போ நம்ம ஓமந்தூரார் இடத்துல கூட மருத்துவமனை இடம் சொன்னாங்க. இது மாதிரி சொன்னாங்கல்ல, யார் யார் எந்தெந்த வழியில் வரவங்க அங்கங்கே நிறுத்திடணும். அதே மாதிரி 8 மணிக்கு பிஃபோர், 8 மணிக்கு முன்னாடி வர்ற வாகனங்கள் சிலது வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் ஆம்புலன்ஸ் வசதி இருக்குதுன்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக தனி வசதி எங்கே இருக்குது? அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் எப்படி வெளியே போக முடியும்? இதெல்லாம் இருக்குது. இத்தனைக்கும் மருத்துவமனைகள் பக்கத்தில் அருகே எல்லாமே 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நிறையா மருத்துவமனை நம்ம இருக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து, ஓமந்தூராலேருந்து, ஸ்டான்லியிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி ராயப்பேட்டா எல்லாமே கிட்டதான் இருக்குது. ஆனால் போகக்கூடிய வழிகள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக யாராவது உடல்நல குறைவு ஏற்பட்டவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கே 1.5 மணி நேரம் அப்படி ஆகிவிட்டது. ஆமாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து எதனால நான் அதிகாரிகள் சொன்னேன்னா அப்படின்னா, ஒரு விஜய் விக்கிரவாண்டியில் கூட்டம் போடுறார், ஒரு 50,000 பேர் வருவாங்கன்னார். 31 கேள்வி அவர்
கேட்குறீங்களா இல்லையா? எல்லாரும் கேட்கறது. ஆண்கள் எத்தனை வருவாங்க, பெண்கள் எத்தனை வருவாங்க, விஐபிக்கு எப்படி எந்த வழி இருக்கிறது, அப்புறம் டாய்லெட் வசதி இருவருக்கும் என்ன வகையில் இருக்குது, அந்த இடத்துல அந்த ஏரியாவில் 7 கிணறுகள் இருக்குது, அதெல்லாம் மூடப்பட்டு விட்டனவா? இப்போ இத்தனை கேள்வியும் அங்கே கேட்கப்படுது. உணவு நீங்கள் கொடுக்க போறீங்களா, எல்லா கேள்வியும் கேட்கப்படுகிறது அல்லவா? அப்போ 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கூடக்கூடிய இடத்துல நீங்க இந்த வசதிகள்லாம் அந்த பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்தீங்களா? 15 லட்சம் பேர் எதிர்பார்க்கலையோ? 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களா, ராணுவமே கொடுத்துருந்துச்சு ரிப்போர்ட்டு. சுமார் 15 லட்சம் பேர் வரக்கூடிய இடம் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. மெரினாவுக்கே வந்துருவாங்க அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்கலையோ? இல்ல, மெரினாக்கு வந்தவங்க 15 லட்சம் நீங்க சொல்ல முடியாது. மெரினா கடற்கு வந்து ஆமா ரொம்ப நீளமா அந்தந்த ஏரியா மொத்தத்துல 15 லட்சம். மெரினா எடுத்தீங்கன்னா 7 இருந்து 8 லட்சம் இருக்கும். அந்த அடர்த்தி இருக்கிற இடம் அவ்வளவு வந்திருக்க வரமாட்டாங்க அப்படி அரசாங்கம் அப்படி நினைக்க முடியாது. அரசாங்கம் இதுக்கு மேலேயே எதிர்பார்த்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்டு, எல்லாருமே அவேர்னஸ், எல்லாருமே பிள்ளைகளுக்கு காமிக்கணும்னு பார்ப்பாங்க. எல்லாம் குழந்தை குட்டியோட வர்ற இடம். அப்போ வந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்திருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் செய்யல. அப்போ அதை தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன், இப்போ ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஏஆர் ரஹ்மான் கூட்டம் நடந்துச்சு இல்லை? அதுக்கு அந்த நம்ம எஸ்பியா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணல, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி அது அந்த அனுபவமும் இருக்குது இல்லையா? அப்போ அந்த அனுபவம் இங்கே என்ன செய்யுச்சு? இன்னொன்று 11லேருந்து 1 மணி, இப்போது மத்திய அரசோ இராணுவம் 11லேருந்து 1 மணி ஏன் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க? இப்போ வெயில் எவ்வளோ தாக்கம் இருக்குது இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் வெதர் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். 11லேருந்து 1 மணின்றது உச்சி வெயில். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்த்தாலே 34 டிகிரி, நம்ம சாதாரண வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. அந்த வெயிலில் வர சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அதற்குரிய காரணம் என்ன? அப்படி இல்லை அதை குறித்து மத்திய அரசுகிட்டயோ இல்லைன்னா இராணுவ அதிகாரிகிட்டயோ நம்ம மாநில அரசு தகவல் பரிமாற்றம் செய்தாங்களா? இதுக்கு ஒரு ஆப்ஷன் வைங்க, 3 to 5 வைங்க அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் வச்சாங்களா? ஏன்னா 3 to 5 வெயில் காலம் தான் நம்மளுக்கு, அந்த நேரத்தில் மழை கிடையாது அப்படின்றது வானிலை அறிக்கையிலே இருக்குது. 3லேருந்து 5 வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். அப்போ அந்த வெயிலின் தாக்கம் இந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தது அரசாங்கம் இது போல் ஒரு சில நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். அதுதான் முக்கியமானது. இல்லை அதை டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இல்லை இந்த 5 மரணங்கள் வந்து வெயிலின் தாக்கத்தால் அப்படின்னு. அது எப்படி நம்ம முடிவு பண்ணி சொல்ல முடியும்? ஒன்று உடற்கூறு ஆய்வு முடிஞ்சிருச்சா, இல்லைனா அதன் பாகங்கள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதா, அந்த பாகங்கள் ஆய்வு முடிஞ்சு வர்றதுக்கு 3 நாள் ஆகுதோ 5 நாள் ஆகுதோ, இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயமும் இருக்கலாம். ஏன்னா மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க செத்தாங்கன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே இறந்த கண்டிஷனில் தான் கொண்டு வந்தாங்கன்னு. அப்போ இறப்புக்கான காரணம் எப்படி தெரியும்? எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் இறப்புக்கான காரணங்கள். மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் நோயை கண்டறிஞ்சு சிகிச்சை செய்யும் போது இறந்துட்டாருன்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் மருத்துவமனைக்கு வரும்போதே இறந்து தான் வந்தார்கள் சொல்கிறீங்க. அப்போ இறந்து வந்தவங்களுக்கு எந்த காரணத்தால் இறந்தாருன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரவன்குமார் கலெக்டர் அந்த அவசரமாக அந்த இறந்த போது சதீஷ் விக்னேஷ்னு நினைக்கிறேன் 2 பேர் இறந்த போது இது வந்து கள்ளச்சாராய மரணம் கிடையாது சொன்ன பிறகு அந்த இறுதிச் சடங்குகளுக்கு வந்தவங்கள நிறைய பேர் போய் குடிச்சிட்டான். திருப்பி அந்த கலாச்சாரத்தை கொடுத்து இறப்பு அதிகமாச்சு. அதனால் நம்ம அவரை என்ன செய்தோம், நம்ம மாற்றணும் அந்த கலெக்டரை. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மரணத்தப்போ அடுத்த நாளே நம்ம சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை கமிஷனர் என்ன சொன்னார்? அவர் இந்த மாதிரி இதில் வந்து இவர்களை இந்த 7 பேரோ 9 பேரோ கைது பண்ணியிருக்கணும், இதில் மற்றவர்கள் கலப்பு பெருசாக இருக்காது, வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவரே கடன்னு நிறைய சொல்லிட்டாரு. அப்போது அதுக்கு பிறகு பிடிக்கும் போது தான் தெரியுது வெளிநாட்டுக்கு தப்பி போடவங்க கூட இருக்கிறான் அதுலன்னு. அப்போது அதனால் என்ன செய்தாங்க, அவரை நம்ம மாற்றணும். இப்போ இதில் வந்து நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவசரப்பட்டு சொல்கிறாரு, இந்த 5 பேர் மரணத்தில் வந்து அது சன்ஸ்ட்ரோக் வெயிலின் தாக்கம் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதற்குரிய காரணங்கள் என்னன்றது நம்ம ஆய்வுக்கு பிறகு தானே தெரியும். அதனால் நம்ம அதுதான் சொல்கிறோம், இந்த அரசாங்கம் என்னென்னா தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை.
உடனடியாக டிஃபெண்ட் பண்றதுல தான் பார்க்குறாங்க. ஏன்னா தவறுகள் எந்த ஆட்சியில்னா நடக்கும், இந்த ஆட்சியும் கிடையாது, எந்த ஆட்சியினாலும் ஒரு ஒரு சிறு கவனக்குறைவு. எல்லாத்துலேயும் அரசாங்கம் கவனமா இருக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று ரெண்டுத்துல கவனக்குறைவு இருக்கலாம். திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது மகாமகம் விழா அந்த விழா நடக்கும்போது செல்வி ஜெயலலிதா அங்கு போய் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மக்கள் பக்தர்கள் இறந்தார்கள், அதையோட சொல்றாங்க. இல்ல அதையும் சொல்லலாம். தாமிரபரணி ஆத்துல வந்து 17 பேர் மரணம், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அப்போ திமுக ஆட்சி அப்போ தண்ணியிலே அடி இது பெரும்பாலும் அடிச்சு அவர்களை தண்ணி உள்ள தள்ளி இறந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், பழைய வரலாறு நிறைய. இன்றைக்கு நம்ம என்ன செய்தோம் அதுதான் நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இதை வந்து நம்ம சமன்படுத்துவதற்காக ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை நம்ம போட்டுக்க கூடாது, இந்த கோடை சின்னதாக கூடாது. இது தவறு தான், இந்த தவறு மறுபடியும் நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்றத எல்லோருடைய எண்ணம். நம்ம ஆட்சியாளரை குறை சொல்லணுன்றதுக்காக நம்ம சொல்ல, இதுல நடந்திருக்கிற நிர்வாக தவறுகள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எங்க தவறு நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக சரியாக கூட்டம் வருவதை சரியாக வரையறுக்கவில்லை, முக்கியமாக யார் யார் எங்கெங்க வரணும் அப்படின்னு. முக்கியமாக இந்த வெயில்ல எந்த அளவுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடல்நல குறைவு ஏற்படும் அப்படிங்கிறத சரியாக கணிக்கவில்லை. மருத்துவ தேவைகள் இருந்தால் அதை நாடுவது எப்படி அப்படிங்கிற அமைப்புகளும் சரியாக உருவாக்கப்படவில்லை. இல்ல நிஜம்தான், இது வெளிப்படைத்தன்மை இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரம் முன்னாடி நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி விமான சாகசம் நடத்துது. அந்த அந்த கர்னல் வந்து அவரே பேசினார், மேஜர் ஜெனரலாக கர்னல் அவரே பேசுகிறாரு, இந்த மாதிரி நாங்கள் நடத்த போகிறோம், எல்லாரும் வந்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கோம், நீங்கள் ஆதரவு தெரிவிங்க எல்லாம் சொன்னாங்க. நம்ம கொடுத்த 4 எச்சரிக்கை தான் அத்தனை பத்திரிகையாளருக்கும் தெரியும். எந்த 4? தொப்பி போட்டுன்னு வரணும், நீங்கள் குடம் எடுத்துகிட்டு வரணும், தண்ணி எடுத்துகிட்டு வரணும், கூலிங் கிளாஸ் போட்டு வரணும், இதுதான் தெரியும். எந்தெந்த இடத்துல தண்ணீர் தொட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்களா? இல்லை. அப்புறம் எந்தெந்த இடத்துல கழிவறைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த இடத்துல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்குது வயதானவர்கள் அமருவதற்காக, இல்ல வயதானவர்களுக்காக கூடாரங்கள் எங்கேயாவது அமைக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதே மாதிரி ஆகாரம் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பால் அது மாதிரி எல்லா கடைகளும் அங்கே மூட வச்சாச்சு. மூட வச்சிட்ட பிறகு எமர்ஜென்சி கடைகள் மாதிரி அரசாங்கம் ஏதாவது பண்ணி அது இப்போ நீங்கள் நம்ம ஒன்றும் சொல்லலாம். இப்போ திருப்பதிக்கு போகிறோம், ஏன் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறோம், வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறோம், வழிநடுக வந்து அந்த உணவு பரிமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு மோர் கொடுக்குறது, ஒரு தயிர் கொடு, ஏன் மாரத்தான் போகிறோம், அது போலெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல அரசாங்கங்கள். அது போல அங்கே மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் ஏற்பாடு செய்திருக்கணும்ல. 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்றது நீங்கள் கணிக்கிறீங்களே, உளவுத்துறை உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, நிச்சயமாக சொல்லியிருக்கோம்ல இன்றைக்கு. அப்போது அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வழி நெடுக போதும் சொல்ற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? மோர் பந்தலோ நீர் பந்தலோ இருக்கணுமா இல்லையா? அப்போ அது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் என்ன செய்யுது, கொடை காலத்தில் வந்து அங்கங்கே நாங்கள் நீர்ப்பந்தல் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு கட்சிகள் போடுறாங்கல்ல. அப்போ இந்த அரசு வந்து இதில் செய்திருக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் வந்து அந்த குறைபாடுகள். என்னன்னா இது பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து 5 இறப்புகள், ஒரு 100-200 பேர் பாதிப்புகள் நம்ம கொள்றோம். இதற்குரிய காரணங்களே மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஆய்வு செய்யணும். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு தர்ஸ்டி, ஒரு டீஹைட்ரேஷன், ஒரு மயக்கம் இருந்திருக்கலாம். கூட இருக்கிற நம்ம குடும்பஸ்தார் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டில் ஓய்வு இருக்கலாம். அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் தானே அது. அப்போ அதெல்லாம் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தணுமா இல்லையா? நம்ம பார்த்த பக்கம்லாம் எங்கேயுமே வந்து பெரிய அளவில், இப்போ நானும் அங்கே போயிருந்தேன், அப்போ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நீர் தொட்டி இருக்கிற மாதிரி தெரியல, பெரிய எங்கேயும் அதே மாதிரி போக்குவரத்தே எங்கேயுமே கிடையாது. ட்ரெயின் போக்குவரத்து எம்ஆர்டிஎஸ் அது என்னாச்சு? அது மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்கும். ஆனால் நீங்கள் 10 நிமிஷத்தில் வரும், 15 நிமிஷத்தில் வரும்ன்றீங்கோ, வர முடியல. ஏன்னா வேளச்சேரியிலேருந்து தொடங்கி பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம், அந்த அளவு கூட்டம். அப்போ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அதுதான். இல்லை கூட்டத்தையாவது டிஸ்பர்ஸ் பண்ணி வேற வேற இடத்துல வந்து களமாக சேர்த்துருக்கணும். காசிமேட்லேருந்து தொடங்கி அங்கங்கே வந்து களமாக சேர்த்துருக்கணும். திருவான்மியூர் தாண்டி அங்கே வரைக்கும் பெசன் நகர் வரைக்கும் களமாக சேர்த்துருக்கணும். அதற்குரிய ஏற்பாடுகளை விமானப்படையோடு சேர்ந்து நீங்கள் ஒரு சாகசம் இங்கே ஒரு சாகசம் இங்கே அப்படின்ற மாதிரி அதை ஸ்பிளிட் அவுட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுதான் இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் ஒருங்கிணைக்கல அப்படின்றத நம்முடைய கேள்வி. அடுத்தது வெளிப்படைத்தன்மையா, இது பத்திரிகையில் எதுவுமே வரல. யாரோடு சேர்ந்து, முக்கியமாக அந்த சாகச நிகழ்ச்சிகளை செய்கின்ற ராணுவத்தோடு விமானப்படையோடு சேர்ந்து தமிழக அரசு ஒருங்கிணைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பேர் டிபார்ட்மெண்ட், இப்போ குடிநீர் வழங்கல் துறை, சுகாதாரத்துறை, துப்புரவு பணியாளர்கள் துறை,
இப்படி எடுத்துக்கிட்டா மருத்துவத்துறை, அதாவது சுகாதாரத்துறை எல்லாமே வந்து இந்த எல்லாம் சேர்ந்து 2 தடவை மீட்டிங் போட்டோம்னு மா சுப்பிரமணியம் சொல்றாரு. இது 20 தடவை போட்டிருக்கணும் மீட்டிங்கு, போட்டு ஆய்வுக்கு உட்படுத்திருக்கணும். ஒவ்வொரு தடவையும் பேப்பர்ல வந்திருக்கணும். இதை பாருங்க, இங்க வச்சிருக்கிறாங்க, இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி இருக்குது. இந்த ஒரு வாரம் அதுதான் இருந்திருக்கணும். எதுவுமே இல்லையே. இப்போ சாதாரண பாமக்களுக்கு அங்க 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு தெரியாது. சாதாரண பாமக்களுக்கு தெரியாது. அங்க போனவங்க எல்லாம் நம்ம மட்டும் தான் அப்படிதான் நினைப்பாங்க. மிஞ்சி போனா லட்சக்கணக்கில் வருவாங்கன்ற வேணா தெரியும். இந்த அளவுக்கு வரும்ன்றது பெருசா தெரியாது. நம்ம ஒண்டி குடும்பத்தோடு போகலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டலாம், இந்த ஆர்வம் தான் இருக்கும். ஆனா அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் ராணுவத்திற்கும் இந்த விஷயம் குறிப்பா தெரியும் இல்லையா? இது ஒரு ஆபத்து நிறைந்த விஷயம். ஒரு நம்ம சாகசத்தை காட்டும் போது ஆபத்தையும் கணிக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மருத்துவ உடனே கிடைக்கல அப்படிங்கிறதும் 5 பேர் உயிரிழப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டு உடனுக்குடனே மருத்துவ வசதி கிடைத்திருந்தால் பிழைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டு போக முடியல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சர்ல சில பேர் தூக்கிட்டு போகும் மயக்க அடைஞ்சவங்கள, அதுக்கு என்ன கார்டு இருக்குது? அது எவ்வளவு தூரம் கொண்டு போறது? ஆம்புலன்ஸ் வரல, அது எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்? ஒரு கொடை தான், சில இடத்துல கொடை தான் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அது அவருக்கு எந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும்? அதாவது ஒரு மயக்கம் அடைஞ்சாங்கன்னா அந்த முதல் இருக்கிற கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க, அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவரை காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலை அங்க இருந்தது. ஏதோ 5 இறப்போடு அது முடிந்து விட்டது. ஒவ்வொரு மரணமும் மிக முக்கியமானது. இதுல இருந்து நம்ம பாடம் கத்துட்டு இருந்திருக்கணும். கடந்த காலங்கள் அதான் சொன்னேன், நம்ம உதாரணம் இருக்குது. ஜல்லிக்கட்டு அதே மெரினால கூடின கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். அதுவும் இதாவது நம்ம வந்து எதுவுமே இல்லை, ஆரவாரம் இல்லாத அமைதியான கூட்டம். அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைந்த கூட்டம், எழுச்சி மிக்க கூட்டம். அந்த கூட்டத்தை கலைக்கும் போதே நம்ம எவ்வளவு வேதனைப்பட்டோம். எங்கெல்லாம் பேரிகார்டை வச்சு எப்படியெல்லாம் அந்த கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போனோம். அப்போ நம்மளுக்கு தெரியணும். அது ஒண்ணு. ஏஆர் ரஹ்மான் சமீபத்தில் நடந்தது அது ஒண்ணு. இது போல நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்துச்சு. ஏற்கனவே கூடுற கூட்டத்தை கலைய வைக்கிறதான். கூட்டம் கூடுறது ஈஸி, அதை கலையும் பொழுது சுமூகமாக அதை கலைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவங்களுக்குரிய உயிர் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுல அரசாங்கம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபெயிலியரா தான் இருந்திருக்குது. அதுல நிறைய விஷயங்கள்ல வந்து அவர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள். அது அதிகாரிகள் மட்டத்தில் கூட இருந்திருக்கலாம். வாகனம் நிறைய வந்தது. முக்கியமாக கார்களுக்கு என்ன சொன்னாங்க, 2 வீலர்ஸ் எங்கே பார்க் பண்ணுங்கிறது தெளிவா இல்லை. 20,000 கார்கள், 20,000 கார் பார்க் பண்றது எங்க இடம் இருக்கு? நீங்க சொன்ன அந்த 5 சென்டர்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெத்தீட்ரல் ரோட்லேருந்து சொல்றீங்க, அந்த 5 சென்டர்லையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000 கார் எப்படி பார்க்க முடியும்? அப்போ 20,000 கார்னா 2 லட்சம் பைக்கே வந்துருமே. அப்போ இதுக்கு எப்படி ஃபெசிலிட்டிஸ்? திருவல்லிக்கேணியுடைய எல்லா தெருக்களிலுமே 2 வீலர்ஸ் அடைஞ்சிருது. எல்லா பக்கமும் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னுவாங்களே, அந்த மாதிரி எல்லாமே அந்த கடற்கரை சாலையை நோக்கி தான் இருந்துச்சு. அதே மாதிரி மக்கள் திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்லேயே நடந்து போகிறாங்க. அப்படியே ட்ரெயின் வராமல் அந்த ட்ராக்லேயே நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் இதை ஒரு படிப்படியாக எடுத்துக்கொண்டு வருங்காலத்தில் இந்த மாதிரி எந்த விதத்திலும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மக்களும் கவனமாக இருந்திருக்கணுமோ இல்லை? மக்கள் எப்படின்னா, மக்களுக்கு கவனத்தை உண்டு பண்ண வேண்டியது அரசின் கடமை. மக்கள் கவனமாக இருந்தால்தான் நெரிசல் இல்லாமல், நெரிசல் இல்லை யாரும் இறக்கல. அதை பார்த்தீங்களா? உடனே வீட்டுக்கு போனோன்னு அத்தனை பேரும் துடிச்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி போல. ஏன் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், இப்போ மெரினா பீச்லேயாவது ஒருத்தர் நெருக்க முடியாது, அகலமான இடங்கள் இருக்குது. ஆனால் சிந்தாரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜனம் நிற்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. சிந்தாரிப்பேட்டில் வந்து கேட்டே மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ள இதுக்கப்புறம் உள்ளே நிற்க முடியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஜனம் இருந்துச்சுல்ல. ஆனால் யாருமே நெரிசலில் யாருமே இறக்கவில்லை, நெரிசலில் காயப்படவில்லை இல்லை. அப்போது அது வந்து மக்கள் கட்டுப்பாடு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ மக்கள் சுய கட்டுப்பாடு இருக்கிறாங்க. அவருக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க தவறிவிட்டது அப்படின்றத உண்மை. இனி வருங்காலங்களில் இது போல் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா அரசாங்கம் அப்போ என்னன்னா, அதில் வந்து யார் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் அதுதான் நடவடிக்கை. ஏன்னா இதில் வந்து எந்த அரசு அதிகாரியோ கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். அந்த அரசு அதிகாரிகளை இப்போ கூட உள்துறை வந்து டிஜிபி கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்குது. உள்துறை என்ன செய்ய, டிஜிபி கிட்ட இந்த 5 பேர் மரணத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு நபர் கமிஷன்,
அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து இந்த மரணத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ரிப்போர்ட்டை கொடுத்து அதுலேருந்து என்னென்ன காரியங்களை நம்ம வந்து இனிமேல் கடைபிடிக்கணும் அப்படின்றது அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு இதை ஏற்றுக்கிட்டு இதை சொல்லணும். இதை சொன்னாதான். இதை விட்டுட்டு நம்ம பழைய கதையை பேசிட்டு நம்ம விவாதத்துக்கு கொண்டு வந்து இது கும்பகோணம் கதையோ இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இது தாமிரபரணி கதையோ இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து என்னன்னா சமரசப்படுத்துகிற மாதிரியே ஆயிரும். அவ்வளோதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தவறு நிகழ்ந்துக்குது. அந்த தவறுலேருந்து பாடம் கற்றுக்கிறதுக்காகத்தான் அந்த தவறு முன்னுதாரணமாக இருக்குது. மறுபடியும் அதையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட நாட்டில் கூட சமீபத்தில் ஒரு மகாமகத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்மளுக்கு படிப்பினை. அப்போ நம்ம வளர்ந்த மாநிலம் அப்படின் போது அதற்கேற்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குடிமையாக திரு பொன் வில்சன், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.